ஹalleluya ஹalleluya. ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவாமிய நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் மீகா 7வது அதிகாரம் 14 20 வரைக்கும் பார்ப்போம். மீகா 7வது அதிகாரம் 14 வரைக்கும். பக்கம் 1080. மீகா 7ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 20 வரை. பக்கம் 1080. மீகா 7ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 20 வரை. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழையாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல் மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய யாவே தேவனிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோப்புக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. ஆமென். மீகா எந்த ராஜாவோட காலத்துல எதிர்க்க சொன்னாரு? யோதாம், ஆகாஸ், இசிக்கியா. முதல் வசனத்திலே முதல்ல யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இவங்களோட நாட்கள்ல இவர் எங்க இந்த யூதால இருக்கிறாரு, எருசலேம்ல சொல்றாரு. இவர் நாட்கள்ல எப்படி இருந்தது? இஸ்ரேல் எப்படி இருந்தது? துன்பப்படுத்தப்பட்டாங்க. இவர்கள் நாட்களில இஸ்ரேல் துன்பத்துல இருந்தாங்க. துன்பத்திலையா? பாவத்துல நிறைந்திருந்தாங்க. பாவத்துல நிறைந்திருந்தாங்க. அந்நிய காரியங்களில் ஈடுபட்டு பாவத்தை அதிகமாக செய்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து கொண்டிருந்தாங்க. குறிப்பா ஆகாச பத்தி உங்களுக்கு எல்லாரும் தெரியும். என்ன பண்ணாவன் ஆகாஷ்? கற்பவதிகள் எல்லாம் கீறி போட்டாங்க. தேவ ஆலயத்தை கதவு மூடிட்டாங்க. அப்புறம் அந்த பலிபீடத்தை ஒண்ணு இது பண்ணி தான் ஏறி இது பண்றது. தமஸ்குக்கு போயிட்டு வரும்போது இந்த பலிபீடத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அது சரி. அப்புறம் கற்பவதிகள் எல்லாம் கீறி போடுறது இவர் பண்ணதானது. இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு தன் குமாரர்களுக்கும் தீ மிதிக்க பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு பலியிடும்படி இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணோம். அதனால நாட்கள் ரொம்ப மோசமா இருந்தது. அப்போ இந்த மீகா தீர்க்கதரிசி கொண்டு தேவன் பேசுகிறார். முதல் 3 அதிகாரத்துல இஸ்ரேலுடைய பாவங்கள், சமாரியா எல்லாருடைய பாவங்களை குறித்து பேசுறார். சமாரியாரை குறித்தும் புறஜாதியாரை குறித்தும் அதிகமா இந்த 3 அதிகாரங்களை பேசுகிறார். 4 அதிகாரம் 5 அதிகாரத்துல எருசலேம் திரும்ப கட்டப்படுவதில்லை, மேசியா முதல் வருகை குறித்து பேசுகிறார்.
எருசலேம் கட்டப்பட்டாதான் திரும்ப கட்டப்பட்டாதான் வருவாரு. எருசலேம் எருசலேம் எப்படி இருந்தது? பாழாய் போயிருந்தது. அப்போ திரும்ப கட்டப்படணும். அப்ப 4ஆம் அதிகாரத்துல யாரும் 1ஆம் அறிக்கை குறித்து பேசுறாரு. 6 அதிகாரம் திரும்ப தேவன் கெஞ்சுறார். 6:6 பாருங்க. மிக 6:6. எண்ணத்தை கொண்டு நான் யாவே தேவனுடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? 3ஆவது வாசிங்க. என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். 6ஆம் அதிகாரத்துல புலம்புறட்ட 7ஆம் அதிகாரத்துல எப்படி 7ஆம் அதிகாரத்துல மிகாவே தன்னை பத்தி சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் பாருங்க. 1ஆவது பாருங்க. ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல் இருக்கிறேன். புசிக்கிறதற்கு 1 திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. 7ஆவது நானோ வென்றால் யாவே தேவனை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். அப்போ ஒரு வறட்சியான ஒரு நிலவரம். சத்தியத்தை தேடுறது, தேவ கட்டளை கீழ்ப்படுகிறது, தேவன் யார் என்று உணராம தவறான காரியம் இதெல்லாம் இருக்கிறப்ப, அப்போ இது 7ஆம் அதிகாரம் முதல்ல என்ன சொன்னாரு? உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அரித்த பின்பு வருவனை போல இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அறுப்பின் கனிகளே இல்ல. அறுப்பின் கனிகளே இல்லாம இருக்கு. நான் எப்படி இருக்கிறேன்? நான் மாத்திரம் தேவனை நோக்கி பார்த்தேன். அப்ப மீகா எப்படி இருக்காரு? அவர் மாத்திரம் எல்லாம் சீர்கட்டு போயிருக்குது. தேவனுடைய மனுஷனா இவர் மாத்திரம் தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியான ஒரு அந்த நோக்கத்தை கொண்டு அந்த பாரத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இப்ப இப்படி சொல்றப்பதான் இந்த காரியம்லாம் வருது. இப்ப இங்க பாருப்ப நல்லா திட்டாரு. சொல்றதான் நம்ம வாசம். கர்மேல் நடுவிலே தனித்த வருஷம் வனவாசமாயிருந்த உமது சொந்தமான மந்தையாகிய உடைய ஜனத்தை. அது என்ன சொல்றாங்க? அந்த கர்மேல் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எலியா. எங்க இருக்குது? ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். அங்க என்ன சம்பவித்தது? அந்த கர்மேலியன் கொடுமுடிகள். யாவையே தேவன். அதான் அந்த அதிகாரத்தோட சென்டரு. அங்க எப்படி போட்டுரும்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று இருக்கும். யாவையே தேவன் என்பதை இப்ப அது எடுங்க. என்னடா 454ஆம் பக்கம். எல்லாம் எடுத்தீங்களா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 454ஆம் பக்கம் 21ஆவது எலியா ஒரு சேலஞ்ச் விடுறாரு பாருங்க. அப்பொழுது பக்கம் 454. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். யாவே தேவன் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 21ஆவது ஒண்ணுமே சொல்லல. ஆனா 39ஆவது பாருங்க. 38, 39.
அப்பொழுது யாவே தேவனிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து யாவே தேவனே தெய்வம், யாவே தேவனே தெய்வம் என்றார்கள். யாவே தேவனே தேவன், அது தெய்வம்ன்றதுல தேவன் தெய்வம். சரியா? எப்ப அதை சொன்னாங்க அவங்க? அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை பார்த்ததுக்கு அப்புறம். பலி பலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே அக்னி வந்து அதை பட்சித்த உடனே என்ன ஆகுது? அவங்க உள்ள தொடப்பட்டு வாயில இருந்து என்ன வருது? யாவே தேவன், யாவே தேவன். இப்ப கர்மேல் பருவத்துல இது நாட்டப்பட்டு இருக்குது. இதுதான் இங்க சொல்றாரு. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமா இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை மேய்த்து உன் ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாதானிலும் கிளையத்திலும் மேய்வார்களாக. இப்படிலாம் சொல்லிட்டே வரப்ப சில காரியங்கள்லாம் சொல்றாரு. இது எப்போது வரப்போற நாட்டில் நடக்க போறது? 18வது வாசிக்க. தமது சுதந்திரத்தின் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். இந்த வசனத்தை படிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம்? சொல்லுங்க. இந்த வசனத்தை படிச்ச உடனே என்ன ஞாபகம் வருது? ஒருத்தரும் சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன ஞாபகம் வருதுன்னா என்னத்தை பத்தி சொல்றீங்க? அந்த வசனத்துல இந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. நீங்களே வாசிங்க. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடினால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். கொஞ்சம் அதுல கூர்ந்து பாருங்க. மீகா சொல்றத பத்தி, தேவனை பத்தி. ஆமா, மன்னிக்கிற தேவருக்கு. ஆமா, அவர் தேவன் நம்மளால மன்னிக்க வச்சதுனால்தான் தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் இது பண்ணி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு கிருபைய செய்யறதுக்கு அவரு வச்சிருக்கிறதுனால என்றென்றைக்கும் நம்ம மேல் கோபமா இரார். கோபம் ஐயா. தேவன் தன் குமாரனை கொண்டு செய்ய போகிற காரியத்தை இங்க சொல்றாரு. பாவ பரிகாரம் பண்ணினது, அவரோட அன்பு நமக்கு தெரியப்பட்டுக்கிறாரு. தானே எல்லாரும் யாராவது சொன்னீங்க? ஈசாஸ்ரா ஏதாவது சொன்னீங்க? தம்முடைய சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து, சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை. அவருடைய சுதந்திரமே அவருடைய குமாரன் தானே பிரதர். அவருன்னு அக்கிரமம் செஞ்சாரா? நாம் எல்லாரும் அவருடைய சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரம், மேசியாவின் உடல் சுதந்திரமா இருக்கிறோம். மீறுதலை மன்னிக்கிற தேவன். இங்க இந்த மீகா தேவன் எப்படி உயர்த்துறாரு பாருங்க, அதுதான் பார்க்கணும். அது எப்படின்னா, யாத்திராகமம் 15 அதிகாரம் 11 பாருங்க, 10, 11, 9ல இருந்து பாருங்க. யாத்திராகமம் 15 அதிகாரம் 9ல இருந்து 11, குறிப்பா 11 பக்கம் 89. 88. 9ல இருந்து 11 வரைக்கும். வசனம் 9 முதல் 11 வரை.
தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள். யாவே தேவனே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இங்க யார் சொல்றாரு? மோசே சொல்றாரு. என்ன சொல்றாரு? யாவே தேவனே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? எப்படி? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? மோசே சொல்றாரு. இங்க மிக என்ன சொல்றாரு? தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஹலோ ரிஜாய்சிங் சார், யூ வெண்ட் ஆஃப். ஒரு தடவை சொல்லுங்க பிரதர். கனெக்ஷன் இது ஆயிடுச்சு பிரதர். ஐ ஜாயின் நவ. ஈசா சார், நீங்க நடுவுல போனதுனால கட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். சொல்லுங்க பிரதர். தேங்க்ஸ். யாத்ராகமம் புக் ஆஃப் எக்ஸோடஸ் 15வது அதிகாரம் 11வது வசனம். அது கேட்டேன் பிரதர். இப்ப ஜஸ்ட் ஐ ரெட். ஓகே. அங்கே சமுத்திரத்தின் ஆழத்துல சத்துருகளை போட அப்படிப்பட்ட மகத்துவம் செய்து தேவனை பார்த்து, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்றாரு. இங்க மிக என்ன சொல்றாரு? சுதந்திரத்தில் மீதியானவருடைய மீறுதலை மன்னிக்கிறதுல தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? இந்த ஒப்பான தேவன் யாருன்னா அதான் ரொம்ப முக்கியம். மிக அப்படியே இவரை தூக்குறாரு. அங்க மோசே எப்படி லிப்டிங் அப் தி நேம் ஆஃப் யாவே, யாவேவுடைய நாமத்தை உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது. இங்க அதே போல மீகா என்ன சொல்றாரு? தேவனை உயர்த்துகிறார். உமக்கு ஒப்பான தேவன் யார்? சரி, மோசையை பற்றி நாம் பார்க்கும்போது மோசே இந்த அற்புதத்தை மோசையை கொண்டு தேவன் அற்புதத்தை செய்யறார். பன்னெண்டாவது பாருங்க, யாத்ரா 15:12. நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. பதினாலாம் அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும் பாருங்க. 18 வரைக்கும் 14 அதிகாரம் 14 இருந்து 18 வரைக்கும். பக்கம் 87, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், வசனம் 14 முதல் 18 வரை. பக்கம் 87. யாவே தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது யாவே தேவன் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ராயேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ராயேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே யாவே தேவன் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மோசே அப்படி நிக்கிறாப்புல தேவன் என்ன சொல்றாரு? என்னைய பாக்குற, உன் கையில குடுத்துட்டேன், கோலை குடுத்துற, கோலை நீட்டு.
மோசே கோலை நீட்டதுனால என்னாச்சு? செங்கடல் பிளந்தது. பிளந்தது. சமுத்திரம் இரண்டாக பிளந்து வெட்டாந்தரை. செங்கடல் பிளந்து மாத்திரம் இல்ல, இஸ்ரேலர் கடந்து போனாங்க. அது மாத்திரம் இல்ல, எகிப்தியர்கள் பார்வோனுடைய சேனையும் அழிந்து போனாங்க. அழித்து போனார்கள். அதுதான் 5 அதிகாரம் 12 பாக்குறோம். 12. 5:12 இப்ப வாசிங்களேன் முன்னால. மோசே கோலை நீட்டினது கிடையாது. அங்க தேவன் என்ன பண்ணாரு? அவர் வலது கரத்தை நீட்டினதுனால பூமி விழுங்கி போட்டது. நீர் உமது வலகரத்தை. குமாரன் நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர். அதான் அவரு தேவன் இல்ல. மோசே சொல்றாரு தேவனை பார்த்து, தேவனே இந்த பாட்டு 10 அதிகாரம் ஒரு பாடல். இந்த பாடல்ல தேவனை உயர்த்தி பாடுறப்ப உமக்கு ஒப்பான தேவன் யாருன்னு சொல்லி நீர் என்ன பண்ணீர? உங்களுடைய வலது கரத்தை நீட்டினீர். மோசே தேவன் மோசேட்ட என்ன சொல்றாரு? கோலை நீட்டுன்றாரு. மோசே பாருங்க, அந்த பாடல மோசையை பத்தியே இல்ல. அங்க என்ன மோசே கோலை நீட்டினாலும் அங்க என்ன அர்த்தம்? நீங்க அந்த 14 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, நானே யாவே தேவன் எகிப்து அறிவார்கள் அப்படின்னு தேவன் சொல்லி முடிக்கிறார் 18ல. உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க, 19-20. அப்பொழுது இஸ்ரவேலரின் யாத்ராகமம் 14 வசனம் 19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே கோலை நீட்டிருப்பாங்க. என்ன நடக்குது? தலைவர் வராரு. அததான் அங்க 5:12 வாசிக்கிறோம். நீர் என்ன பண்ணீரு? உங்களுடைய வலது கரத்தை நீட்டினீர். சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 110:1. யாவே தேவன் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். ரைட் ஸ்ட்ரைட், ரைட் ஹேண்ட். தேவனுடைய ரைட் ஹேண்ட் யாரு? யாஸ்வாமேசியா. அப்ப அங்க சமுதிரத்தை பிளந்தது, விழுங்கி போட்டது எல்லாம் எப்படி? தேவன் எப்படி? மேசியா. இப்ப மோசையை பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்றாங்கன்னா, சங்கீதம் எடுக்க 106 சங்கீதம் 23 பாருங்க. பக்கம் 738, 106 சங்கீதம் வசனம் 23. பக்கம் 738. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். திறப்பின் வாயிலே நின்றான். ஏன் அப்படி நிற்க வேண்டியதா இருந்தது? ஏன் அப்படி நிற்க வேண்டியதா இருந்தது? கண்டுகுட்டிய பண்ணி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே இஸ்ரவேல எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் என்று சொல்லி தேவனை மறந்துட்டாங்க. மறந்ததுனாலதான் திறப்பின் வாயில நிக்கிறது. அன்னைக்கு நம்ம இஸ்ரேல் மக்களுக்காகவும் தேவனுக்காகவும் அவர் நின்னது போல இக்காலகட்டத்துல வந்து நமக்காக ஒரு அப்போஸ்தலர் 7 அதிகாரம் யாஸ்வாமேசியா இருப்பார். 38 வசனமும் 53 வசனமும் பாருங்க. பக்கம் அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 38 வசனம் 53 வசனம்.
பக்கம் 170 அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 38 53 53 சாரி பக்கம் 171. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். கலாத்தியர் 3 கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 260 கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 19. அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. யார் இந்த மத்தியஸ்தன்? இங்க யாசுவாமேசியா. அப்போ அதுல 7:38 7:53 கலாத்தியர் 3:19 3 சேர்த்து பாருங்க. மோசே அங்க மோசே அந்த மத்தியஸ்தர் மோசே. திரும்ப அந்த 3 வசனத்தை நல்லா பாருங்க. 7:53 7:38 7:53 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். தேவ தூதர் கொண்டு மத்தியஸ்தன் கையில கட்டளையிடப்பட்டது. 38 என்ன சொல்லுது? தன்னோட பேச இந்த வாக்கியத்தை பெற்ற இந்த மோசே. 53 என்ன சொல்றது? தேவ தூதரை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்று. கலாத்தியர் 3:19 என்ன சொல்றது? கலாத்தியர் 3:19 தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில கட்டளையிடப்பட்டது. அங்க அப்போஸ்தலர் ஸ்தேவான் என்ன சொல்றாரு? மோசே இந்த வாக்கியத்தை பெற்றவன் மோசே என்று. கட்டளை பெற்றவன் மோசே. அவன் யாரு? மத்தியஸ்தன். அப்போ இந்த மத்தியஸ்தனா இருக்கிற மோசே கோலை நீட்டி எல்லாம் செஞ்சாரு. ஆனா என்ன சொல்றாரு? நான் இதை பண்ணேன்னு சொல்லல. என்ன பண்றாரு? தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? அந்த வசனம் திரும்ப 15:11 வாசிங்க. 15:11 12 ரெண்டுத்தையும் வாசிங்க. நல்லா ருசிச்சு வாசிங்க. யாத்திராகமம் 15:11 12. பக்கம் 88 யாத்ராகமம் 15 வசனம் 11 மற்றும் 12. யாவே தேவனே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நல்ல வேலை பாருங்க. நீங்க தாத்தான் போறாங்க. அபிராம் கூட என்ன சொல்றாரு? மோசே என்ன சொல்றாரு? நீங்க எங்களுக்கு இல்ல. அதே மாதிரி மிரியாம் ஆரோனும் எந்த காரியம் நீங்க எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு விரோதமா இல்ல, நீங்க தேவனுக்கு விரோதமா. தன்னை மோசே இது பண்ணவே இல்லை. அப்ப இந்த மத்தியஸ்தனா இருக்கிற மோசே தேவன் என்ன பண்றாரு? உயர்த்தி உம்முடைய வலது கரத்தையும் அங்க அவர் சொல்றாரு. சரி, இப்ப மீகாவுக்கு வருவோம். மீகாவிலே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மீகா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? மீகா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எப்படி இருக்கிறாரு மீகா? கவலையா இருக்கிறாரு. யாருமே கனி கொடுக்கலன்ட்டு. யாருமே கனி கொடுக்கல. அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. யாரும் கனி கொடுக்க. யாரு சொன்னது? ஈசாஸ் தானே? அவர் ஒருத்தர் தான் கனி கொடு. யாரும் இல்ல.
அப்ப ஒரு ட்ரை நிலவரம். அந்த ட்ரை நிலவரத்துல தேவன் பாக்குறப்ப இவர் ஒருத்தர் தான் கனி கொடுக்கிறார், வேற யாரும் இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இந்த கனி கொடுக்கிறவர் என்ன சொல்றாரு 7ஆம் வசனத்துல, நானும் என்றால் யாவை தேவனை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனை காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்கலார். இப்ப மோசே அங்க மத்தியஸ்தன் இருந்தா அங்க என்ன நடக்குது? மோசே காலத்துல ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு பேரை வெளியாயிட்டு வந்தாரு? 6,3550 பேரு புருஷர்கள் எல்லாம் மாத்திரம். போச்சு, 2 பேர் தவிர. இப்ப யாருமே இல்ல, எல்லாரும் 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் போயிட்டாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணாரு, நீ கொஞ்சம் தள்ளிக்க, அந்த ஜனத்தை வழிச்சிடுறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். அப்ப ஒத்தரும் இல்ல, திறப்பின் வாயில மோசே நிக்கிறார். அப்போ திறப்பின் வாயில நிக்கிற மோசே ஆகிய மத்தியஸ்தர் தேவனை உயர்த்தி அவருடைய வலது கரத்தை மகிமைப்படுத்துகிறார். அதே போல இந்த காலகட்டத்திலையும் மீகா எப்படி இருக்கிறாரு? உத்தர் தான் எல்லா சீர்கட்டுக்கு இருக்கிற காரணத்துல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, மீகா ஒரு ராஜாவை தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அந்த ராஜா மாத்திரம் உடனே என்ன பண்றாரு? தேவனுக்கு விண்ணப்பம் செய்கிறாரு. ஹிசக்கியா. எரேமியா 26 அதிகாரத்துல பார்க்கலாம். அது எரேமியா 26 18 நினைக்கிறேன், அப்புறம் பார்த்திருந்தேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மீகான்னா என்ன பேர்? என்ன மீகாயா? யாவே தேவனுக்கு ஒப்பானவர். யாவே தேவனுக்கு ஒப்பானவர். இப்ப யாவே தேவனுக்கு ஒப்பானவர் என்கிற பேரை கொண்டிருக்கிற மீகா அவர் என்ன பண்றாரு? எப்பயும் யாவே தேவனே நோக்கி பார்ப்பேன், தேவனே உமக்காக காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டல்வார். எங்க நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியுதா? எங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம தெரியுதா? ஏன் யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க? எங்க நோக்கி போயிட்டு இருக்கோம்? மோசே, மீகா. மோசே எப்படி ஒரு மத்தியஸ்தன், மீகா யாவே தேவனுக்கு ஒப்பானவன்ற பேரை தரித்திருக்கிற ஒரே ஒரு ஆடு. தேவனுடைய பார்வையில் தேவனுக்காக இருக்க ஒரு ஆடு, எல்லாம் தீர்க்கட்ட காலத்துல. இதுக்கெல்லாம் மேலான ஒருத்தர் யாரு? குமாரர், தேவகுமாரர். அப்ப குமாரன் பூமியில வரப்ப எப்படி இருந்தது? எல்லாரும் சீர்கெட்டு தான் இருந்தது. யூதர்களும் சரி, புறஜாதிகளும் சரி. யூதர்கள் எப்படி? ரோமன்ல தான் வாசிக்கிறோம், நியாய பிரமாணத்துக்கு கீழ் பிடித்தவர்களாய் பாவம் செய்தார்கள். அந்நியர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவிகளா இருந்தார். ரோமர்ல பவுல் ரொம்ப அழகா சொல்ற அதை பத்தி. 2 பேரும் அவுட்டு. எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா, எல்லாம் சீர்கெட்டு போயிருக்கு. தேவனை தேடும் ஒருவரும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில தேவனுக்கு ஒப்பானவர் உண்மையான மீகாயா, தேவனுடைய சாயலானவர், தேவனுடைய ரூபமானவர், தேவனை பிரதிபலிக்கிறார். அவர் பூமியில வர்றார். வந்து அவர் என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாரு? எப்பொழுதும் உண்மை நோக்கி காத்திருக்கிறேன், உன்னுடைய வேலைக்காய் காத்திருக்கிறேன், நீர் என்னிடத்தை கேட்கிறீர் சொல்றாரு. எங்க இளைய எழுப்புறப்ப இந்த சத்தம் எல்லாம் ஸ்தூத்திரனுக்கு விசுவாசிக்காக இது வந்து நீர் என்னை கேட்கிறேன் அறிவேன். அப்போ இதெல்லாம் எதுக்கு ஒப்பனையாக வரப்போகிற மேசையாக கொண்டு தேவன் செய்யற காரியம் இதெல்லாம் தீர்க்கமா இருக்கு. மோசே அங்க செய்தது, இங்க மீகா சொல்ற காரியம், 2 காரியத்தையும் ஒரு காரியம். மோசே செய்ததுல தேவன் என்ன பண்றாரு? அந்த ஜனங்களை இவர்களை தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லி அவளை துரத்தி வந்த அந்த பாவ கூட்டத்தை சமுதிரத்தின் ஆழத்துல போட்டு விட்டார். இங்கே
தம்முடைய ஜனங்களின் மீறுதலை மன்னித்து அவருடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். அல்லேலூயா. ஹalleluya. ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் தெரியுதா? புரியுதா புரியலையா? அதான் பிரதர், இப்ப சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாருன்றது அது நியூ டெஸ்டமென்ட், நியூ கவர்னன்ட் இல்ல அது நமக்கு? இல்ல சார், மோசே சொன்னது யார் சமுத்திர ஆழ போட்டாருன்னு சொன்னது? பாவி, அந்த பாவ ஜனங்களை, கடினம் அந்த ஜனங்களை சமுத்திர ஆழத்துல போட்டார். இங்கே மீகா சொல்றது சமுத்திர ஆழத்துல பாவங்களை போட்டு விட்டார் அப்படிங்கிறார். பாவங்களை சமுத்திர ஆழத்துல போட்டு விட்டார். போட்டு விட்டார் இல்ல, போட்டு விடுவார். போட்டு விடுவார் தான், போட்டு விட்டார்ல, போட்டு விடுவார் தான், போட்டு விடுவார். இப்ப இது என்ன சொல்ற? வரப்போகிற காரியத்தை தீர்க்கமாய் சொல்லுகிறார் பாருங்க. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். 5 7:15. பூர்வ நாட்கள் 14 பூர்வ நாட்கள் மேய்ந்தது போலவே அவர்கள் பார்த்தாங்க. அப்போ நடக்க போகிற காரியத்தை குறித்து சொல்றாரு. அப்ப என்ன, புறஜாதிகள் கண்டு தன்னுடைய எல்லா பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்படுவார்கள். ரெவலேஷன் அப்படியே கிறிஸ்துவ பத்தி சொல்றாருல பிரதர்? என்ன சார்? யாஷுவா மெசியா வருகையை பத்தி அப்படியே சொல்றாருங்க. வருகையில அவர் இரண்டாம் வருகையில வந்து செய்ய போறாரு. அப்பதானே திரும்ப எல்லாம் சேர்க்க போறாரு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சாரி, ஆக்சுவலா அங்க பாத்தீங்கன்னா பாவிகள் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடப்பட்டது, இங்க பாவங்கள் போடப்பட்டு மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு மீனிங் பிரதர் இது? ஆமா 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 ஆமா, கரெக்டா சொன்ன. எல்லா இடத்துலயும் மோசே தேவனை உயர்த்துறாரு, மீகா தேவனை உயர்த்துறாரு, ஆண்டவர் மத்தியஸ்தர் தேவனை தான் உயர்த்துகிறார். இப்ப எல்லாம் உமக்கு ஒப்பானவர் யார்? யாவையே தேவன், யாவையே தேவன். கர்மேல் பருவத்தில் அவங்க அறிஞ்சாங்கல்ல, அதே மாதிரி கடைசி நாட்கள் அறிவாங்க. இதை நிறைய இடத்துல பாக்குறோம் நம்ம. 89ஆம் சங்கீதம் 6ஆவது வசனம் பாருங்க. சங்கீதம் 6ஆவது பக்கம் 726, 89ஆம் சங்கீதம் வசனம் 6. ஆகாய மண்டலத்தில் யாவே தேவனுக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் யாவே தேவனுக்கு ஒப்பானவர் யார்? இன்னொரு வசனோட வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 435, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனம் 23. இஸ்ராயேலின் தேவனாகிய யாவே தேவனே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். சாலமோனை அவர் தான் உயர்த்துறாரு. சாலமோன் எப்படி? 89ஆம் சங்கீதம் சாலமோனை பத்தி தானே பாக்குறோம். 89ஆம் சங்கீதத்துல பார்த்தோம் இல்லையா? அது சாலமோனை பற்றிய சங்கீதம் போல இருக்கும். ஆனா அது மேசியாவுக்குரியது எல்லாம். சாலமோனை பத்தி ஒரு சில காரியங்கள், மேசியா பத்தி நிறைய காரியங்கள். சாலமோன் ஒரு டைப் ஆஃப் மேசியா. சாலமோனும் அவர் தான் உயர்த்துறாரு. யார்? தேவன் தான் உயர்த்துறாரு. உங்க வானத்திலும் பூமியிலும் ஒப்பான தேவன் கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயும் இதெல்லாம் உழைத்துட்டு ஆண்டவர் இந்த மீகால சொல்லப்படுது. வரப்போகிற காலத்திலே என்ன பண்ணுவாங்க அவங்க? 7:17 பாம்பை போல் மண்ணை நக்குவார்கள். ஆதியாகமம் 3
15 என்ன சொல்லுது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஆஹ் உன் தலையை அவர் நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய் என்று. பொதுவா மனுஷனை திங்கிறது, மனுஷனை கொலை பண்றதுதான் பாம்பு. பாம்பு கடிச்சா உடனே தண்ணி பாம்பு கடிச்சான்னு சொல்லக்கூடாது. பொதுவா தண்ணி பாம்பு கடிச்சோட சும்மா விட்டுருவீங்களா? அப்ப பாம்பு என்ன பண்ணும்? மண்ணை தின்னும். அதான் அது மண்ணை தின்னும் அர்த்தம். மண்ணா இருக்கிற மனுஷனை மண்ணுக்கு அனுப்புறதுக்கு அதான் அது. இப்ப கடைசி நாட்கள்ல முதல் ஆரம்பத்தில் பண்ண மாதிரி கடைசி நாட்கள்ல சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். 72ஆம் சங்கீதம் எடுங்க, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. 72ஆம் சங்கீதம். அவருடைய நாட்களில் நீதிமான்கள் செழிப்பான். 7ல இருந்து 9வது வரைக்கும். 9வது 7ல இருந்து 9 வசனம் பிரதர். 7 9 குறிப்பா 9. ஓகே. பக்கம் 714, 72ஆம் சங்கீதம், வசனம் 7 முதல் 9 வரை. பக்கம் 714. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். ஆதியில செஞ்சதான் சத்துருக்கள் திரும்ப மண், அதுதான். அப்படின்னா என்ன? சத்துருக்களுக்கு தலை குனிவு. மண்ணை நக்குவார்கள்னா தலை குனிவாங்கிறது. ஆமா, மண்ணை கவருதுமாங்க. பொதுவா சண்டை போடுற நீ மண்ணை தான் கவ போறேன்னா என்ன அர்த்தம்? வெட்கப்பட போறன்ற மீனிங். வெட்கப்படுறது. பூமியின் பூர்வனற்றை போல தங்கள் மரவேலிலிருந்து நடுங்கி நடுங்கி புறப்படுவார்கள், திகிலோட சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். கடைசி நாட்கள்ல சகரியால வாசிக்கிறோம். எப்படி? யூதனுடைய வஸ்திரத்தை பிடிச்சுப்பாங்க 7 பேர். உன் பேர் மாத்திரம் எனக்கு இருக்கட்டும், உன்னோட தேவன் இருக்கிறார். இப்ப இந்த ஜனத்தை தேவன் மகிமைப்படுத்துவார். இப்ப எப்படி அது? ஆண்டவர் வந்து திரும்ப இவங்களுக்கெல்லாம் உணர வைப்பார். புலமையில் ஆவியை கொடுப்பார், விண்ணப்பத்தின் ஆவியை கொடுப்பார். கொடுத்து இவங்களை உணர வைப்பார். உணர வச்சு பாவங்களாதான் எரேமியா 32ல சொல்றோம், பாக்குறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை பாக்குறோம். நான் உங்களோடு ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன்றது. அது எகிப்துல நான் இவங்களை வரப்படுத்த காலத்துல பண்ணின உடன்படிக்கை போல அல்ல. என் பிரமாணங்களை அவர்களுக்கு இருதயங்களுக்கு எழுதுவேன். நவமான இருதயத்தை கொடுப்பேன், சதையான இருதயத்தை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறது. நீங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10லயும் பாத்தீங்கன்னா அதை பத்தி நல்லா சொல்றா பாக்கியம். அந்த புது உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு அது இல்ல? ஆமா ஆமா, அவர்களோடு புதிய உடன்படிக்கை. பாருங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரம் பாருங்களா, எபிரேயர் 8 பாருங்க. புரியுது பிரதர். எபிரேயர் 8:10 இருந்து பாருங்க. 8ல இருந்து எபிரேயர் 8ல இருந்து 10 வரைக்கும். எபிரேயர் 8:8ல இருந்து 10 வரைக்கும். பக்கம் 304, எபிரேயர் 8ஆம் அதிகாரம், வசனம் 8 முதல் 10 வரை. 10 வரை இல்ல, 12 வரைக்குமே வாசிக்கலாம். ஓகே. பக்கம் 304. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ யாவே தேவன் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ராயேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது.
அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ராயேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் தேவனை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தேவனை அறிந்து கொள். ஓகே. ஆகையால் யாவே தேவனை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்பதான் அது சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், இந்த பகுதியை வாசிச்சதுனால 13வது பாருங்க, அதை பத்தி நீ தப்பான உபதேசம் போறது. 13வது வாசிங்க, அதையும் சொல்றேன் உங்களுக்கு. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்குது, உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கு. இதை பத்தி ஒரு சில சாரார், ஒரு சில டினாமினேஷன் என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாடே ஒழிச்சிட்டாரு, பழைய கிடையாது, புதிய ஏற்பாடு தான். அது கிடையவே கிடையாது. இங்க எதை பத்தி பேசுறாரு? இஸ்ரேல்ல இருந்து அவங்களை வெளியே அழிச்சிட்டாரப்ப ஒரு உடன்படிக்கை பண்ணார். எரேமியா எழுதிதான் பாலுக்கு எழுதுறாரு. எரேமியா 31 அதிகாரத்துல எழுதிதான் அப்படியே எழுதுறாரு. எரேமியா 31, 33, 34. எரேமியா 31 அதிகாரம் 33, 34 வாசிக்க வேணாம், குறிச்சு வச்சுக்கோங்க. எரேமியா 31 அதிகாரம் 33, 34. அதை இங்க ஆக்கியோன் எழுதுறாரு. பவுல் நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது, எழுதுறாரு. ஆனால் இது எந்த உடன்படிக்கை? எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரப்ப என்ன உடன்படிக்கை பண்ணார்? பத்து கட்டல சீனாய் மலையில வெளியே வரப்ப என்ன பண்ணாரு? 10 கட்டல அப்புறம் தான் கொடுத்தார். முதல்ல பஸ்கா ஒரு உடன்படிக்கை தெரியல. யார் சொன்னது? பிரதீபா. பஸ்கா இஸ் காவனன்ட். பஸ்கா உடன்படிக்கை எப்படி தெரியுமா? யாத்ராகமம் 12 அதிகாரம் 14 பாருங்க. முதல்ல பிரதீப் நீங்க பாருங்க, யாத்ராகமம் 12:14. Book of Exodus 12, chapter 12, verse 14. வாசிங்க. பக்கம் 84, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது, அதை யாவே தேவனுக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது அப்படிங்கிறார். இது இங்க அப்படியே கை வச்சுட்டு மத்த 26, 28 பாருங்க. பிரதீப் ப்ளீஸ் கீப் ட்ராக். ஓகே. மத்த 26, 28. 41 மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில என்னது? மிருக ஆட்டுக்குட்டியின் ரத்தம். மிருக ஆட்டுக்குட்டியின் ரத்தம். தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம். மிருக ஆட்டுக்குட்டியின் ரத்தம். புது உடன்படிக்கை தேவ ஆட்டுக்குட்டி, நான் தான் அவரு சொல்றாரு. அது என்ன? என்னைக்கு அந்த பஸ்கா? இது புது உடன்படிக்கை. தேவன் என்ன பண்ணாரு? அதே உடன்படிக்கை. ஆனா என்ன பண்ணாரு? மிருகத்தை தள்ளிவிட்டு சொந்த குமாரனை கொடுக்கிறார்.
அதனாலதான் 1 Corinthians 5:7 வாசிக்கிறோம், நம்முடைய பஸ்காவாகிய மேசியா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்போ இதுதான் புது உடன்படிக்கை தவிர மற்றபடி 10 கட்டளைகளையோ மற்ற இதுலயோ எதுவும் மாத்தல. அது உருவழிந்து போக காலம் சமயத்து இருக்குது சொல்லி தப்பான நியாயப்பிரமாணம் கிடையாது. யோவான் எழுதுறார் 1 யோவான் 3 நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்புறம் என்ன சார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினன்னு இருக்குல்ல. அது யாருக்கு? அது நமக்கு தானே. பழையவைகள்ன்றது என்னதுன்னா பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயினா, பழைய உடன்படிக்கை ஒழிந்து போகல, பழைய பிரமாணங்கள் ஒழிந்து போகல. கிறிஸ்து கொடுத்தால் புது சிருஷ்டியா இருக்கான். பழையவெல்லாம் பழைய காரியங்கள்லாம் ஒழிச்சு போச்சு, அவன் பாவம் அதெல்லாம் ஒழிச்சு போச்சு. அவன் மூழ்கி ஞானஸ்தானத்துக்கு மூழ்கி எழுந்திருக்கிறவன் பழைய வாழ்க்கை அது புதைக்கப்படுகிறது, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறது. கிறிஸ்து எப்படி எழுந்தாரோ அதே போல புதிய ஜீவனா எழுந்திருக்கிறான். அதுதான் பழையவெல்லாம் ஒழிந்து போயிடும். ஏன் யாரன்னா அப்படி பிரசங்கம் பண்றாங்களா? பழையெல்லாம் ஒழிந்து போயினன்றதுனால பழையதெல்லாம் கிடையாதுன்ட்டு இந்த வசனம் இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது அங்கிள். பழையவைகள் கடந்து போகிறதுனால புது உடன்படிக்கை, the old is passing and the new covenant is established மாதிரி தானே வசனம் வருது. ஆமா, அது எந்த கவனன்ட்? எகிப்துல இருந்து பட்ட உடன்படிக்கை அதுதான் எடுத்து போடுறாரு. மற்றபடி நியாயப்பிரமாணம் எல்லாம் உண்டு. தாய் தகப்பனை கண்ணு வாயாக நான் ஒருத்தர் தான் தேவன். கண்மீறிட்டா பிசாசு என்ன பண்ணான்? ட்ரினிட்டியை கொண்டாந்துட்டு அது சப்ஸ்டியூட் பண்றான். ஒருத்தர் தான் இல்ல, ஒருத்தர் தான், ஆனா 1 இல்ல 3. என்ன என்று உனக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே தண்ணீரிலும் மேலே வானத்திலும் தூதர்கள், கீழே பூமியில யாரு? மனுஷன், தண்ணீர்ல மிருகம். அப்ப எதுவுமே எனக்கு ஒப்பா இருக்கக்கூடாது. அப்போ இயேசு என்பவர் உலகத்துல மனுஷனாய் வந்தார், அவரே கொண்டு வந்து ஒப்பா இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரு? ஸ்ரீயை நான் சொல்லி நம்ப நீங்க இந்த மலையில் எழுத்துல மாத்திரமல்ல இதாவை எங்கும் தொந்து கொள்ளும் காலம் வரும். ரெண்டு பிரமாணத்துக்குள்ள அடங்கியிருக்கிற ஒரே தேவனாய் உன் தேவனாய் முழு இருதயத்தோட அன்பு செய், உன்னை நீ அன்பு செய்யறது போல பிறரை அன்பு செய். ஆமா, ரெண்டுக்குள்ள அடங்குது. ஆமா, கண்டிப்பா. தேவன் முதல் பிரமாணம் என்ன? தேவனாயாவது முழு. அப்ப அன்பு கூடுறது என்னது? கட்டுள்ள கேட்க கூடுறதுன்னு அன்பு கூடுறது. அப்போ பவுல் சொல்றாரு, நீங்க இன்னும் நியாய பிரமாணத்துல இருந்தா கிருபையில இருந்து விழுந்து போனீங்க அப்படின்னு தானே சொல்றாரு. அது என்னது? பலிகளை குறித்து சொல்லுகிறார். பலிகளை குறித்து சொல்லுகிறார். மற்றபடி 10 கற்பனை நியாயப்பிரமாணம் உண்டு. இல்ல அங்கிள், இது என்னன்னா பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க கட்டளைகளை கீழ்ப்படியறதுனால நீதிமான் ஆக முடியாது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால்தான் நீங்க விசுவாசத்தை கொண்டு கிருபையினால ரட்சித்து அப்பதான் நீங்க நீதிமான முடியும். இதுதான் அது வந்து ஓல்டு கவர்னன்ட்க்கு பதிலா நியூ கவர்னன்ட்னு சொல்றாரு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இதனால இல்ல, ஆனா நீ மன்னிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிறகு நற்கிரிகளை செய்ய கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சிருஷ்டியா இருக்கிறோம், செய்யணும். அதாவது ஆனா அதை நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கா வச்சு அதுல இருந்தாதான் நீ நீதிமானா இருப்பேன்னு சொன்னோம்னா அது பழைய உடன்படிக்கை ஆயிடும்ல. இல்ல, ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம கிரியை கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பின்பு யாக்கோபுல சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட பின்பு கிரியைகளால காமிக்கணும் அங்கிள். ஆனா அது வந்து சுயத்தினால முடியாது. அது கண்டிப்பா அது வந்து அது உங்களுக்கு அதனாலதான் பரிசுத்த தேவன் தான் செய்யறது இல்லைங்களா. அது விட்டு கொடுக்கணும். அதுக்கு விட்டு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அது அவரே சொல்றாங்கல்ல, தேவனே சொல்றாங்க இந்த மாதிரி உங்க எழுதிய உங்களுக்கே வந்து உங்க ஹார்ட்ல எழுதப்படும். அதாவது எது வந்து முன்னாடி டேப்லெட்ஸ் எழுதப்பட்டுச்சோ இப்ப வந்து உங்களுக்கு ஆவியில உங்க ஆவிக்குரிய மனுஷன்ல நீங்க மறுபடியும் பிறக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது எழுதப்படும். இட் இஸ் லைக் கிறிஸ்து நமக்கு அதையும் சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு. அதாவது நீங்க உங்களுக்குள்ள ஒரு புது நேச்சர் வந்துருது. அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த பழைய பிரமாணத்துல இருந்த எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பிகாஸ் அந்த புது உடன்படிக்கை வந்து இட்ஸ் நிறைவு, அந்த பழைய உடன்படிக்கையுடைய நிறைவு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இதை வந்து நம்ம வந்து ஒரு டாக்டரின் ஆக்கி இதை வந்து நம்ம வந்து லாவை வந்து ரொம்ப எம்பசிஸ் பண்ண முடியாது. உபாதிக்கு நம்ம கீழ்பட்டவர்கள் அல்ல. இப்ப நம்ம வந்துட்டோம் இல்லையா கிறிஸ்துவ கிட்ட.
That doesn't mean that we will not keep the law. We will keep the law more so in the truth and spirit, not as a law. அதாவது நம்ம வந்து அதை ஒரு கட்டளைக்காக கீழ்ப்படினு சொல்லி கீழ்ப்படிய மாட்டோம், ஆவியிலும் உண்மையும் கீழ்ப்படிவோம். உண்மையாவே நமக்குள்ள அந்த சுபாவம் வந்துடும். அவருடைய இருந்தாவே அந்த கிறிஸ்துவினுடைய சுவாபத்தை நம்ம தரித்துக் கொள்கிறோம். அந்த இது வந்துடும். ஏன்னா நியாயப்பிரமாணம் வந்து அவங்க செஞ்சு பார்த்துதானே முடியாதுன்னு பேதுருமே தானே சொல்றாரு அங்கிள். பேதுருமே சொல்றாருல, புறஜாதிகளுக்கு நாங்க 2 கட்டளை தான் கொடுக்குறோம், 3 கட்டளை தான். ரத்தம் உள்ளதை சாப்பிடக்கூடாது, ஸ்ட்ராங்கிள்டு சாப்பிடக்கூடாது, செக்ஷுவல் இமாரலிட்டி பண்ணக்கூடாது. இதை தவிர நாங்க வேற எந்த ஒரு என்ன சொல்றது நிபந்தனையோ என்னத்தையோ வருது. அது எதனால விருத்த சேதனை பத்தி ஒரு டிஸ்பியூட் வந்ததுனால வருது. பட் மற்றபடி சாப்பிடுறதாகட்டும், மத்த எந்த காரியமாகட்டும் அதெல்லாம் செய்யணும். தாய் தந்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அந்நியனை பொருளை இச்சையா திருப்பாக 10 கட்டளை எல்லாம் உண்டு நமக்கு. இல்ல அங்கிள் உண்டு. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அப்புறம் லெவிட்டகஸ், டியூட்ரானமி அண்ட் நம்பர்ஸ்ல கொடுத்திருக்கிற எல்லா கட்டளைகளும் நீங்க ஃபீல் there are more than 400. அதுதான் கிறிஸ்து நிறைவேற்றிட்டாருப்பா. அது அந்த பலிகளை செலுத்த வேண்டாம், கிறிஸ்து பலியான பலி செலுத்த வேண்டாம். அதுல மோசஸ் அநேக லாஸ் கொடுக்கறாரு. என்ன லைக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒருத்தருக்காக உங்க அப்பா இறந்துட்டானா அவரை தவிர வேற யாருக்கும் நீ போய் உன்னை தீட்டுப்படுத்திக்க கூடாது. ஒரு வேற இந்த மாதிரி நிறைய செரிமோனியல் லாஸ் இருக்குது. அதுல ஒரு நிமிஷம், யாருக்கு அது மாதிரி சொல்றாரு? அப்பா அதாவது எக்ஸாம்பிள் தான் சொல்றாங்க. அது லெவிட்டிகஸ்க்கும் லெவைட்ஸ்க்கும் பிரீஸ்ட்ஸ்க்கும் தான் அந்த மாதிரி நிறைய மெனி செரிமோனியல் லாஸ் இருக்குது. அதுல நமக்கு கண்டிப்பா அந்த மாதிரிதான். நம்ம இப்போ இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்தோம், அப்பா அதுல போய் நம்ம பங்கு பெறக்கூடாது. இல்லங்கள், நீங்க அந்நிய காரியத்துல பங்கு பெறக்கூடாது. அந்த மாதிரி நிறைய செரிமோனியல் லாஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒருத்தனுக்கு லெப்ரசி வந்துச்சுன்னா அந்த வீட்டுல அவன் வந்து இதை தோண்டிட்டு அவன் வந்து பூசி பார்க்கணும். அது திருப்பி வந்துச்சுன்னா இல்ல அங்கிள், அது நீங்க செலக்டிவா சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாதுன்னு. when it is old covenant is gone, you need not follow all the ceremonial things. இல்ல குஷ்டரோகத்தையே எடுத்துக்கோ. குஷ்டரோகத்துக்கும் தீட்டு வந்துடுறதுக்கு கிறிஸ்து தன்னுடைய காரியத்தினால சரி பண்றாரு. அதெல்லாம் பிராயச்சித்தம் கொடுத்துட்டாரு. அதுதான் அங்கிள், அதுதான் நானும் சொல்றேன். அதுதான் இப்ப நம்ம வந்து அந்த எல்லா நியாய பிரமாணத்தையும் நம்ம வந்து திருப்பி கட்டளை நம்மளால கடைபிடிக்கவும் முடியாது. கண்டிப்பா அது முடியாது. பட் கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும். 10 கட்டளைகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை சொல்ல வரல நாங்க. அது வந்து பிரின்சிபல், அதை வந்து 100% அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஆனா இந்த பழைய உடன்படிக்கையில இதெல்லாம் அடங்கி இருக்குல்ல, அதான் கேக்குறேன். அந்த பழைய லாஸ் எல்லாம் அடங்கி இருக்குல்ல, பட் அதெல்லாம் நம்மளால கீப் அப் பண்ண முடியாதுல்ல, அதான் கேக்குறேன். லாஸ்ல நம்மளை தீட்டுப்படுத்துறது, இந்த பலி கொடுக்கறது, அதெல்லாம் கிறிஸ்து நிறைவேற்றிட்டார், நம்ம கடைபிடிக்க வேண்டாம். ஆனா மற்றபடி மற்ற காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வந்து அந்த உடன்படிக்கையை குறித்துதான். அங்க மிருக ஆட்டுக்குட்டி, இங்க மேசியாவின் ஆட்டுக்குட்டி, இந்த மாறுதலுக்கான உடன்படிக்கை மட்டும் தான் இங்க பேசியிருக்காங்க. மத்தபடி வேற எதுவுமே இங்க மென்ஷன் பண்ணல பிரதர். இல்ல கடைசி வசனத்தை சொல்லி சில பேர் தப்பா அதத்தான் சொல்ல வந்தோம். சரி, நாகும் மீகாவுக்கு வந்துருவோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யார் உயர்த்தப்படுறாரு? தேவனே உயர்த்தப்படுகிறார். தேவன் நோக்கி தேவன் தான் உயர்த்தப்படுறாரு. அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. இதுதான் பைபிள்ல த்ரூஅவுட்டா இருக்குது. இது இடைப்பட்ட காலத்துல யூதர்கள் எப்படி இதை மறந்துட்டு அந்நியர்கிட்ட போயிட்டாங்க. அதனால அவங்க திரைக்குள்ள போன பிறகு திரும்ப கொண்டாந்தாலும் ஆலயம் கட்டப்பட்டு குமாரன் அனுப்பிச்சாலும் குமாரனை கொண்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. சபை என்ன ஆயிடுறது? அதே மாதிரி அந்த ஒரே தேவன் கான்செப்ட்ல இருந்து விலகி போயிடுறாங்க. அப்ப தேவன் இதெல்லாம் சரி கட்ட போறாரு. எப்போ குமாரனுடைய ரகசிய வருகை முடிஞ்சு அவருடைய பகிரங்க வருகையில இதை கண்டிப்பா செய்ய போறாரு. இதுதான் சகரியா 14 அதிகாரத்துக்கு. சகரியா 14 அதிகாரம்.
எல்லா இடத்துலையும் சகரியா 14 1102 பக்கம் சகரியா 14 6 இருந்து 9 வரைக்கும். என்கிட்ட வாசிக்க முடியாது, வேற யாராலும் வாசிங்க. சகரியா 14 1102 பக்கம் 6 இருந்து 9 வரைக்கும். யாரும் வாசிக்க முடியுமா? அந்நாளில் கேக்குதா? வாசிங்க. தேங்க்யூ. வாசிங்க. அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது யாவே தேவனுக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது யாவே தேவன் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே யாவே தேவன் ஒருவரே இருப்பார். ஒருவராயிருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். ஆமென். அப்ப ஆண்டவர் வந்து அந்த நாமத்தை ஏற்கனவே முதல்வர் சொன்னாரு, அத கேட்டுக்கல, இன்னமும் தெரியப்படுத்தலன்றார். வந்து மறுபடியும் அப்ப எப்படி எலியா கர்மேல் பர்வத்துல நிலைநாட்டினாரோ அதே போல, அதான் கர்மேல் பர்வத்துல அங்க அதே போல ஆண்டவர் வந்து அந்த நாமத்தை மறுபடியும் எப்படி வெளிப்படுத்துவாரு? முதல் வருகையில எதுக்கு வந்தாரு? யாவதனுடைய ரட்சணமா இருக்கும்படிக்கு வந்தார். 2ஆம் வருகையில யாவதனுடைய நீதியை செலுத்தும்படி வரப்போறார். அப்ப எந்த நாமத்தை தாங்கி வந்தார் அவர்? முதல்ல யோவான் 5:43 நான் பிதாவின் நாமத்துல வந்திருந்தார். இப்ப 2ஆம் வருகையிலையும் அதே நாமத்தை தான் வரப்போறார். முதல் வருகையத்துல பிதாவுடைய ரட்சணியமாய் வெளிப்பட்டார். 2ஆம் வருகையில பிதாவுடைய நீதியாய் வெளிப்பட போகுது. யாவதனுடைய நீதியாய் வெளிப்பட போகிறார். அப்போ தேவன் ஒருவரே இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும், ஒரே நாமமா இருக்கும். அவர் மகிமைப்படுவார். ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்வாங்க. எபிரேயர் 8 வாட்சமே ஒருவனும் சிறியவனும் பெரியவனும் வரைக்கும் எல்லாரும் ஒருவன் நாமத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீகாவும் எப்படி சொல்றாப்புல, கிறிஸ்துவை போல எல்லா தீர்க்கட்ட இடத்துல ஒரு மனுஷன் என்ன சொல்றாரு? தேவரே உங்க ஒப்பான தேவன் யார்? மோசே உங்க ஒப்பான தேவன் யார்? கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்க ஒப்பான தேவன் யார்? உங்க ஒப்பா உத்தரம் கிடையாது. ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினாராக ஆண்டவராக யாஷுவா மேசை அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தி அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians 5:22 அதான் வாசிக்கிறோம். குமாரன் தமக்கு சவரத்தை கீழ்படுத்தி சதா காலம் கீழ்பட்டு இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தெரியுமா? அப்போ எல்லா இடத்துலையும், எந்த காலத்திலையும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். தேவனே உம்மை நான் துதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் துதிப்பேன். ஆண்டவர் யாஷுவா மேசியா மூலம் துதிப்பேன். இதுதான் நம்முடைய கீதமா இருக்கும். ஒப்பான தேவன் யார்? நம்முடைய வாழ்க்கையில ஒப்பான தேவன் யார்? அதான் நம்ம எப்பவும் சொல்லணும். அதே போல நம்ம ரட்சிக்கிற ஒப்பான தெய்வம் இவர் ஒருவரே தவிர யாரு? ஆண்டவர் யாஷுவா மேசியா தவிர வேற யாரும் கிடையாது. இந்த 2 காரியம் நம் உள்ளத்திலே பதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் தாமே ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு கொஸ்டின் கடைசி இது பிரதர்.